போகிறோம். எல்லா கவனத்தோடு இந்த வார்த்தையை கேட்கும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஏசாயாவுடைய பாடல், மோசேயுடைய பாடல், தாவீதுடைய பாடல் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். இந்த 5ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய பாடல். என்ன பாடுகிறார், எதை குறித்து பாடுகிறார் என்று கேட்டால், தேவனுக்கென்று இருக்கிற திராட்சை தோட்டத்தை குறித்து பாடுகிறார். தேவனுடைய திராட்சை தோட்டத்தை குறித்து பாடுகிறார். ஒருவேளை திராட்சை தோட்டம் என்ற வார்த்தை வந்தவுடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டும் என்ன அப்படின்னா, நாம் எல்லாரும் திராட்சை தோட்டமா இருக்கிறோம், திராட்சை செடிகளா இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அவர் செடியா இருக்கிறார், நாம் கொடியா இருக்கிறோம் என்று யோவானிலே வாசிக்கிறோம். பிதா திராட்சை தோட்டக்காரரா இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இப்படி ஆண்டவருக்கும் திராட்சை தோட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறத வேதத்தில் கவனிக்க முடியும். திராட்சை தோட்டத்துக்கும் திராட்சை செடிக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இருக்கிறத நீங்க வேதத்தில் பார்க்க முடியும். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். திராட்சை செடி என்றாலே அது இஸ்ரவேலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கும். அத்திமரம் என்றாலே அது இஸ்ரவேலருடைய அரசியல் வாழ்க்கையை குறிக்கும் என்று ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு விளக்கங்களை சொல்வது வழக்கம். அப்படி சொல்லுகிற காரியங்களும் உண்டு. ஆனால் இந்த திராட்சை தோட்டம், திராட்சை செடி என்று இங்கே சொல்லும் போது, பழைய ஏற்பாட்டிலேயும் சபையை பற்றி சொல்லும்போது அதை ஆண்டவருடைய திராட்சை தோட்டம் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே சபையை பற்றி சொல்லும்போது அது ஆண்டவருடைய திராட்சை தோட்டம் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலேயும் சபைக்கு பேர் திராட்சை தோட்டம் தான், புதிய ஏற்பாட்டிலேயும் சபைக்கு பேர் திராட்சை தோட்டம் தான். ஆமென். அந்த திராட்சை தோட்டத்துல நாம் எல்லோரும் ஒவ்வொரு திராட்சை செடிகள், திராட்சை கொடிகள். நாம் எல்லோரும் கனி கொடுக்கிற திராட்சை கொடிகளாய், கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க போகிற ஒரு விஷயம். இங்கே நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த திராட்சை தோட்டத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்? அவருக்கு மகா மேட்டிலே ஒரு மகா செழிப்பான ஒரு இடத்திலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். அந்த 2வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. 2வது வசனம், அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு. அப்ப முதல்ல என்ன செஞ்சாரா? வேலி அடைத்து அதில் உள்ள, நல்லா கவனிக்கணும், இப்படின்னா முற்காலத்திலும் நன்மை செய்தார் திராட்சை செடிக்கு, முந்தின காலத்திலையும் நன்மை செய்தார். அப்புறம் பாருங்க, நட்டு அதன் நடுவிலே கோபுரத்தை கட்டி, நட்டு அதன் நடுவிலே கோபுரத்தை நிகழ்காலத்திலேயும் நன்மை செய்கிறார் ஆண்டவர். அப்படிதானா? அப்புறம் பாருங்க, அதில் ஆலையையும் உண்டு பண்ணி. எதுக்கு ஆலை? இந்த திராட்சை செடி நல்ல பழங்களை கொடுக்கும், கொடுக்கிற அந்த பழத்தை எடுத்து பிழிந்து அதிலே ஜூஸ் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஆலை உண்டாக்கி எதிர்காலத்துக்கும் நன்மையை வச்சிருக்கிறார். கவனிக்கணும். சபைக்கு முற்காலத்தில் நன்மை செய்தார், நிகழ்காலத்தில் நன்மை செய்கிறார், வருங்காலத்தில் நன்மை செய்வார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முந்தைய காலத்தில் எனக்கு நன்மை செய்தார், இப்பயும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார், வருங்காலத்தில் எனக்கு கர்த்தர் நன்மை செய்வார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இங்க ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். இந்த 2வது வசனத்தின் கடைசி பகுதியில அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. என்னதான்? கசப்பான பழங்களை தந்தது. அதை நல்லா சொல்லணும்னா, வாயில் வைத்து சுவைப்பதற்கு ஏதுமில்லாத பழங்களை தந்தது. வெறுப்பை உண்டாக்கக்கூடிய
சாப்பிடக்கூடிய பழங்களை தந்தது. சில பழத்தை வாங்கி வாய் வச்சு கடிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கிற நமக்கு கையில் இருக்க பழத்தை என்ன செய்தோம், வீசி எறிய தோணும். சில நேரம் உங்களை பிடிக்க ஆண்டவர் வீசி எறிஞ்சிடக்கூடாது. ஹலோ, பிடிங்கி வீசி எறிஞ்சிடக்கூடாது. உங்க மரத்தை உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களை வெட்டி, உங்களை பக்குவப்படுத்தி, உங்களை சரியாக்கி இன்னும் கனிவெடுக்கட்டும் என்று சொல்லி வைக்கிற ஒரு நல்ல திராட்சை செடிகளா நீங்க ஒவ்வொருத்தர் இருக்கணும். எத்தனை பேர் வந்து ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. என்ன திராட்சை செடி எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, சும்மா வாடி வதங்கி போய் உட்கார்ந்துருக்கு எல்லா செடியும். இப்ப உட்கார்ந்து திராட்சை தோட்டம் நீங்க கவனிக்கணும். நான் சொல்லிட்டு வரேன், கவனிச்சுட்டே வாங்க. சில செடி சந்தோஷமா இருக்கு, சில செடி வாடி போய் கிடக்கு. எதுக்குன்னு தெரியல. ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு தெரியல. அது என்னன்னு சரிபடுத்தி கொஞ்சம் உங்களை என்ன செய்யுங்க, சரியாக்கணும். இப்ப நல்லா கவனிக்கணும். ஏன் கசப்பான கனி கொடுக்க வேண்டும்? இங்க கவனிக்க வேண்டிய விஷயத்தை சொல்றேன். செடி நல்ல செடி, பைபிள்ல போட்டிருக்கு, நற்குல திராட்சை செடிகளை நட்டு. அப்படின்னா செடியில் என்ன பழுதுல. சரி, நட்ட இடம் 1ஆம் வசனத்துல போட்டிருக்கு, மகா செழிப்பான இடம். இடத்துல பழுதுல. உங்களை ஆண்டவர் நட்டு வச்சிருக்கிற இடம் நல்ல இடம் தான், பழுதுல. ஆண்டவர் உங்களை நல்ல செடியா, கலப்பில்லாத செடியா, நல்ல கனி கொடுக்கிற நற்குல திராட்சை செடியா தான் வச்சிருக்கிறார். சரி, அது ஆண்டவர் செய்தாரே செயல், அதுவும் நல்ல செயல் தான். வேலி அடைத்து, கற்களை பொறுக்கி, கோபுரத்தை கட்டி, ஆலயை உண்டாக்கி, அதுவும் நல்ல செயல் தான். ஆண்டவர் நமக்கு செஞ்சது எல்லாமே நல்லதுதான். எப்படி நமக்கு ஆண்டவர் செஞ்சதெல்லாம் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எனக்கு ஆண்டவர் செஞ்சதெல்லாம் நல்லதுதான். எனக்கு ஆண்டவர் செய்ததெல்லாம் நன்மைதான். எனக்கு ஆண்டவர் செய்ததெல்லாம் நல்லவைகள் தான். ஆதியில படைப்பை கூட ஆண்டவர் சொல்றாரு, வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், மரம் செடிகளை படைத்தார், கனிகளை படைத்தார், புல்பூண்டுகளை படைத்தார், வெளிச்சத்தை படைத்தார், இருளை உண்டாக்கினார், சமுத்திரத்தை பிரித்தார். இப்படியே சொல்லிக்கிட்டே போனார். எல்லாத்தையும் செய்தார். செஞ்சு முடித்தவனே சொல்றாரு, நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார். முதலாம் நாள் நல்ல நாள் என்று கண்டார், 2ஆம் நாள் நல்ல நாள் என்று கண்டார், 3ஆம் நாள் நல்லதென்று கண்டார், 4ஆம் நாள் நல்லதென்று கண்டார், 5ஆம் நாள் நல்லதென்று கண்டார், 6ஆம் நாள் நல்லதென்று கண்டார். ஆண்டவர் படைப்புல எதுவுமே கெட்டதே இல்ல. ஆண்டவருடைய செயல்ல எதுவுமே கெட்டதே இல்ல. ஆண்டவருடைய உருவாக்கத்துல எதுவுமே கெட்டதே இல்ல. அப்ப கெட்டு போயிட்டு கனி கொடுக்கும் போது நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல மனிதன் நல்ல சுபாவங்களை கொடுப்பார். ஒருவன் தன் பொக்கிஷத்திலிருந்து நல்ல இதயமா இருந்தா நல்லதை எடுத்து கொடுப்பான். ஆனா இதுவோ கசப்பான கனிகளை கொடுத்ததே. இடம் நல்ல இடம் தான், செடி நல்ல செடிதான், அதை நட்டு வச்சவரா நல்லவர் தான். ஆனா கொடுத்த கனி என்னங்க பிரச்சனை? அப்ப எதிரே பிரச்சனை, எதிரே பிரச்சனை கொஞ்சம் பார்க்கணும். நல்லா நல்லா கவனிக்கணும். எல்லாவற்றையும் செய்தார். நாலாசனம் போட்டுக்கு இதுக்கு செய்யாதது ஒண்ணுமே இல்ல. எல்லாம் செய்தார். கேட்கிறாரு, நான் இந்த திராட்சை தோட்டத்துக்கு செய்ய வேண்டியது என்ன? யாராவது சொல்லுங்கப்பா. கேட்கிறாரா? என்ன அர்த்தத்தில் கேட்கிறார்? வாசிக்க பார்க்கலாம். நான் இந்த திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலை அதற்கு கவனிக்கலாம். உங்களுக்கு நீ செய்யாத ஒண்ணு ஏதாவது இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஆண்டவருக்கு இதை செய்யலப்பா. எல்லாம் செய்யாத வேலை ஏதாவது சொல்லுங்க. நியாயத்தை சொல்லுங்க, நான் கேளுங்க. ஆண்டவர் கேட்கிறார், எல்லாம் செய்தார். என்ன சொல்றேன்? பார்த்து பார்த்து செய்தார். நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் எப்படி செய்தாரா? எல்லாம் செய்தவர் மட்டும் இல்ல, பார்த்து பார்த்து செஞ்சார். இன்னது இவங்களுக்கு எப்படி தேவைப்படும், உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படும், உங்களுக்கு இந்த நாள் என்ன கொடுக்கணும். நான் கேட்கிறேன், என்ன உணவு சாப்பிடுற மெனுவே ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கிறார்.
என்ன சிலருக்கு யார் உங்களுக்கு யார் கொடுக்குறாலும் தெரியல. யோவான் ஸ்நானன் சாப்பிடுகிற மெனுவை யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? எலியா சாப்பிடுகிற மெனு யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? அப்போ ஒரு தேவக்குள்ள என்ன சாப்பிடுகிற மெனுவை விசுவாசித்தார், நம்பினார், உங்க உணவு தினந்தோறும் கர்த்தரால் கொடுக்கப்படும். ஆண்டவர் கொடுக்கிற மெனுப்படி சாப்பிட்டா ஒரு முணுமுணுப்பு வராது, ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு வியாதியும் வராது, ஒரு கஷ்டமும் வராது. வந்தாலும் ஓடி போகும் இல்லையா? இஸ்ரவேலருக்கு மன்னா கொடுத்தார், அது ஆண்டவருடைய மெனுல ரொம்ப முக்கியமானது. இறைச்சி இரண்டாவது. அந்த மெனு கொடுத்தாரு. ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? மண்ணால ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? எல்லாம் நல்லபடியா தான் இருக்கு. பார்த்து பார்த்து செய்கிறவர். நம்ம ஆண்டவர் நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறாரா? பார்த்து பார்த்து செய்கிறவர். ஒரு தகப்பனை போல, ஒரு பிள்ளைக்கு செய்வதை போல, நம்முடைய உற்றாரை போல, நம்முடைய நண்பரை போல பார்த்து பார்த்து செய்கிறார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியா? எனக்கெல்லாம் ஆண்டவர் பார்த்து பார்த்து செய்கிறார். நான் அதை நம்புறேன், ரொம்ப நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? நம்புற மட்டும் கை வைத்து சொல்றேன். எனக்கெல்லாம் ஆண்டவர் பார்த்து பார்த்து செய்கிறார், பார்த்து பார்த்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு என்ன வேணும்ன்றது அவர் பார்த்து செய்றார். அது மாத்திரம் இல்லைங்க, இதெல்லாம் எதற்காக செஞ்சாரு, இதெல்லாம் எதற்காக கொடுத்தாரு, இதெல்லாம் எதுக்காக நமக்கு தர்றாரு அப்படின்னா, நீ நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. நீ நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் செய்துவிட்டு தரும் என்று காத்திருந்தார். என்னது? யார் தரும்? என்ன தரும் என்று? கனி தரும் என்று காத்திருந்தார், தரும் என்று காத்திருந்தார். ஆனா தந்தது என்னவோ? சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்ல உத்தியோகத்துல சேர்த்து விட்டு பிள்ளை தந்தது என்னவோ? நான் பெற்றதுக்காக ஏசாவை பெற்றுட்டு ஈசாக்கும் ரெபெக்காவும் சொன்ன வார்த்தை தெரியுமா? என்னவா? எங்களுக்கு அவன் மன நோவாய் இருக்கிறான், மன நோவாய் இருக்கிறான். ஐயோ, இவனை பெற்று வச்சுட்டு என்ன எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேதனையா இருந்தான். நான் கேட்கட்டுமா? உங்களுக்கு எல்லாம் செய்தவர், பார்த்து பார்த்து செய்தவர், உங்களுக்கு வேண்டிய நன்மைகள்லாம் கொடுத்தவர், இதெல்லாம் செய்த ஆண்டவர் உங்களை பார்க்கும் போது எப்படி உங்களை பார்க்கிறார்? இப்ப சொல்றாரு, இதெல்லாம் செய்துட்டு நல்ல தரும் பணங்களை தரும் என்று காத்து இருக்க அது கசப்பான வளங்களை தந்தது என்ன? இந்த இடத்துல 4 முறை சொல்றார். காத்திருந்தார், 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 காத்திருந்தார் சொல்றாரா? 5ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம், 4ஆவது வசனம், 7ஆவது வசனத்துல 2 தடவை சொல்லுவார். 7ஆவது வசனத்தை பாருங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாட்கள், யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார். கொடுமை நீதிக்கு காத்திருந்தார். 2ஆவது வசனம் காத்திருந்தார். காத்திருந்தாரா? 4ஆவது வசனம் காத்திருந்தாரா? இப்ப ஆண்டவரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஹலோ ஹலோ, கேக்குதா எல்லாருக்கும்? உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு? நல்ல வழி தரும் என்று, நல்ல கனி கொடுக்கும் என்று நான் பாடுபட்டேன், நான் பிரயாசப்பட்டேன். இதற்காக நான் செய்யாத வேலை இல்லை, இதற்கு பார்த்து பார்த்து செய்தேன், இதற்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தேன், இது நல்ல வளம் தரும் என்று நான் காத்திருக்கிறேன். அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. 1 வருஷம் காத்திருக்கிறாரு, 2 வருஷம் காத்திருக்கிறாரு, 3 வருஷம் காத்திருக்கிறாரு. கனி கொடுக்குமா பார்ப்போம், கனி கொடுக்குமா பார்ப்போம். வெட்டுவோம், கொத்துவோம், எருவோடுவோம், வேண்டியதெல்லாம் செய்வோம், கனி கொடுக்குமா பார்ப்போம். ஆனால் கனி கொடாவிட்டால் சொல்லுங்களேன். இந்த பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தை, காத்து கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தைக்கு நல்ல அர்த்தம் போட்டிருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா? உற்று கவனித்துக் கொண்டிருந்தாராம். உற்று
எத்தனை வீட்டுல செடி மரம்லாம் வச்சிருக்கீங்க? கொஞ்சம் கை வைக்கிறாங்க. சும்மா அந்த காய் காய்க்கிற செடி வச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. நம்ம வீட்டுல புரோட்டன்ஸ் இதில் வச்சிருப்போம், அது சும்மா வேஸ்ட். காய் காய்க்கிற பழம் கொடுக்குற செடி வச்சிருந்தோம்னா பார்ப்போம், பூத்துருக்கா பூத்துருக்கா, பூ பிஞ்சு இருக்கா. எங்க தோட்டத்தை முதல்ல மாமரம் வச்ச ஒரு 30 மரம் எங்க அப்பா வச்சு வாங்கிட்டு வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்க டெய்லி பார்க்கறது. அந்த சீசன் வந்தோடனே சுற்றி பார்ப்பேன் நான், ஏதாவது பூ இருக்கா, ஏதாவது பிஞ்சு வந்துருக்கா, ஏதாவது காய் வந்துருக்கா. என்னது ஆசை. ஏன் வச்சமே, தண்ணி பாய்ச்சமே, அது வேண்டியதை செஞ்சமே, பழம் கொடுத்துதான் பார்க்கிறோம், உற்று கவனிக்கிறோம், வருஷம் வருஷம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மள்கிட்ட வருஷம் வருஷம் பார்க்கிறார். எப்ப இருந்து ரட்சிக்கப்பட்ட நான் தொடங்கி 2007 ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20வது வருஷம் 20 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை பார்த்துட்டு இருக்காரு. சரி, நீங்க கனி கொடுத்தீங்களா? கனி கொடுத்தீங்களா? கனி கொடுத்தீங்களான்னு கேட்டா ரொம்ப பேர் சொன்னாங்க, எங்க கொடுத்தோம். ஏங்க, உங்களை நட்டு வச்சவருக்கு நீங்க செய்யற சொல்லுங்கய்யா. கனி கொடுத்தீங்களா? உத்து கவனிக்கிறார். இரண்டாவது, எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். இந்த மரம் கட்டாயம் கனி கொடுக்கும். எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். இசாந்தி குறித்து ஒரு எதிர்பார்ப்பாளர் கொண்டு, கிரேசியமா குறித்து ஒரு எதிர்பார்ப்பாளர் கொண்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இந்த வருஷம் ஆகிடும், கனி கொடுக்குமா? இன்னொரு வார்த்தை சொல்றேன், காத்திருக்கிறார் மொட்டையா முடிச்ச முடியாது. நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். நான் நட்ட மரம் எனக்கு பலன் கொடுத்தே தீரும். நான் சொல்லுவேன், இன்னைக்கு காலையில என் தலைப்பே அதுதான், தேவனுடைய நம்பிக்கையை சிதைத்து விடாதீர்கள். உங்களை குறித்து தேவன் நம்பிக்கொண்டிருக்கிறாரே, உங்களை ஆண்டவர் நம்பிக்கொண்டிருக்கிறாரே, இந்த நம்பிக்கையை நீங்கள் சிதைத்து விடாதீர்கள். உங்கள் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்கள் சிதைத்து விடாதீர்கள். பல நேரம் நான் ஆண்டவரை நம்புறேன், அது 2 லட்சம் உமா மட்டும் தாப்பா நம்பிக்கிட்டு இருக்கேன், உமா தாப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், உமக்காக தாப்பா காத்துக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் 2வது வச்சது. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களை கர்த்தர் நம்பிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். வருடக்கணக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். 3 வருடமாக காத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கனி கொடுக்கும், நாளைக்கு கனி கொடுக்கும். அது என் விருப்பத்தை நிறைவேற்றும், என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும், என் ஆசையை நிறைவேற்றும், என் எண்ணத்தை நிறைவேற்றும், என் ஆவலை பூர்த்தி செய்யும். இந்த திராட்சை செடி, இந்த தோட்டம் எனக்காக ஏதாவது செய்யும் அப்படின்னு ஆண்டவர் காத்துட்டு இருக்காருயா. நான் சொல்லட்டுமா ஒரு வார்த்தை? உங்களுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சுட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் ஆண்டவரே செஞ்சுட்டாரு. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீ செய்ய வேண்டியது ஆண்டவர் செஞ்சுட்டியா? ஹலோ, நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு செஞ்சிட்டீங்களா? செஞ்சிட்டேன்னு சொல்ல மட்டும் கை வைக்கிறாங்க. ப்ளீஸ் செய்து கொண்டிருக்கோம். நம்மளை உருவாக்கினவருக்கு, நம்மளை ரட்சித்தவருக்கு, நம்மளை வேதனைத்தவருக்கு, ஒரு நல்ல மேடான இடத்துல, செழிப்பான இடத்துல நம்மளை கொண்டு வந்து விட்டவருக்கு, நமக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவருக்கு, ஆகாரம் கொடுக்கிறவருக்கு, நமக்கு வேண்டியதை செய்கிறவருக்கு. ஓ ஹalleluya, ஹalleluya. அங்க ஒரு வார்த்தை போடுது 2வது வசனத்துல, கோபுரத்தை உண்டாக்கி. கோபுரம் இருக்குங்க, கோபுரம் இருக்கு. திராட்சை தோட்டத்துல கோபுரம் இருக்கு. பாதுகாக்க, காவல் காக்க, அது மேல நின்னுட்டு அது என்ன செய்யாரு? பார்த்துக்கிட்டே இருப்பாரு. யார் வர்றா? என் தோட்டத்தை குடிநெறி பறிச்சிடக்கூடாது, என் தோட்டத்துக்குள்ள குள்ளநெறி வந்துடக்கூடாது, என் தோட்டத்தை யாரும் மேய்ஞ்சிடக்கூடாது. கனி கொடுக்கிற நேரம் வந்துருச்சு, கனி கொடுக்கிற டைம் வந்துருச்சு, யாரும் பறிச்சிடக்கூடாது. கவனமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப சொல்லட்டுமா, உங்கள் மேல அன்பு வைத்து, உங்கள் மேல பாதுகாப்பு கொடுத்து, உங்களை பராமரித்து வந்த தேவனுக்கு
என்ன செய்தீர்கள், என்ன கொடுத்தீர்கள், உங்க கனி என்ன? நீங்கள் ஆண்டவர் விரும்புகிற நல்ல கனி கொடுத்திருக்கிறீர்களா? உங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிற நல்ல கனி கொடுத்திருக்கிறீர்களா? எதிர்பார்த்த ஆண்டவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தீங்களா, அல்லது வேலை அடைத்த ஆண்டவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தீர்களா? உங்களை பக்குவப்படுத்தின ஆண்டவருக்கு பயனற்ற மரம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கனி கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவருக்காய் கனி கொடுக்காமல் இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கையை அவமாக்குகிறீர்கள் அர்த்தம். எத்தனை பேர் என்னை ஆண்டவர் நம்புறான்னு சொல்றீங்க? என்னை ஆண்டவர் நம்புறான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கொஞ்சம் சொல்லுங்க, சும்மா தைரியம் சொல்லுங்க. உள்ள வாங்க, என் கூட சேர்ந்து வாங்க. என்னை ஆண்டவர் நம்புகிறார். நான் சொல்லட்டுமா? பவுல் சொல்றார், உண்மையில் அவனுக்கு எண்ணி, அந்த எண்ணின்ற வார்த்தையை அழகான மொழிபெயர்ப்பு சொல்லுது. உண்மை இல்லமாய் இருப்பான் என்று நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தார். ஆபிரகாமை நம்பி விசுவாசத்தை கையில் ஒப்பு கொடுத்தார். பவுலை நம்பி விசுவாசத்தை ஒப்பு கொடுத்தார். தாவீதை நம்பி அபிஷேகம் பண்ணினார். யோபை நம்பி சாத்தான முன்னாடி சவால் விட்டார். என் மகன் இருக்கிறான், அதுவோ தன்மேல் வைத்த நம்பிக்கையை ஆபிரகாம் வைத்து போக விடவே இல்லை. ஹல்லேலூயா. அத்தனை பிரச்சனை வந்த போதும் ஆண்டவருக்காய் நின்று சொல்றான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சிநேகிதரை போல. ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னிடத்தில் கொடுத்த அபிஷேகத்தை தாவீது ஒரு நாள் வீணாக்கல, கர்த்தருக்காய் பயன்படுத்தி போனாரு. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்ல, இவனின் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. யோபு நம்பின போது யோபு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிறவனாய இவனை போல பூமியில ஒருத்தரை பார்க்க முடியாதா? சாட்சியம் கொடுத்தாரு. பவுல் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தே விசுவாசத்தை காத்துக் கொண்டு இது முதல் எனக்காய் நீதியிட வைக்கப்பட்டிருக்கிறது. ஓ என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்பினவர்கள் எல்லாம் கர்த்தருக்காக நின்றார்களே, கர்த்தருக்காக கனிவெடுத்தார்களே, கர்த்தருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார்களே, அப்படி வாஞ்சையை தீர்த்தார்களே, அப்படி ஆவலை தீர்த்தார்களே. என் அன்பு தேவ பிள்ளையே, சபையே, உன்னை நம்பிக்கிட்டு இந்த ஊர்ல கர்த்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த ஊர்ல யாரை நம்புவாரு? உங்களை தானே நம்ப முடியும். ஆண்டவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு தோட்டம், ஆண்டவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு தோட்டம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பழைய ஏற்பாடுன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் ஆண்டவருக்கு சொந்தம். புதிய ஏற்பாடுனா சபைதான் ஆண்டவருக்கு சொந்தம். உலக ஆண்டவருக்கு அப்படின்னா யார் மட்டும்தான் நம்பிட்டு இருக்காரு? ஆண்டவர் சொல்லுங்கயா. சபை நம்பிட்டு இருக்காரு. சபை நம்பிட்டு இருக்காருன்னா சபையை தானே நம்புறாரு அப்படின்னு உங்களை நம்பிட்டு இருக்காரு. ஹலோ, உங்களை நம்பிட்டு இருக்கிறாரு. பக்கத்துல திரும்பி யாரை கையை பிடிச்சாரு? திரும்பி சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஹலோ, சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்க. உங்களை நம்பிட்டு இருக்கிறாரு. சிலர் சொல்லுவாங்க, அவங்க என்னை நம்பிட்டு இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னு. அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஆண்டவர்களை நம்பிட்டு இருக்கிறாரே, நீ கனிதருவன் நம்பிட்டு இருக்கிறாரே, நான் பராமரிக்கிற, நான் பாதுகாக்கிற, அன்பு செலுத்தி வளர்த்த இந்த சபையை கர்த்தர் நம்பிட்டு இருக்கிறாரே. பதில் என்ன? பதில் என்ன? பதில் என்ன? தோட்டத்தில் இருந்தவனும் கனி கொடுக்கல, வழியோரத்தில் இருந்தவனும் கனி கொடுக்கல, வசதிகளை அனுபவித்தவனும் கனி கொடுக்கல. 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற தோட்டம் அனுபவித்துட்டு கசப்பான கனியை கொடுக்க. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இடம் நல்ல இடம், செடி நல்ல செடி, அதை வச்சவரும் நல்லது. அப்ப ஏன் கசப்பான கனி? சபை நல்ல சபை தான். சபை நல்ல சபை தான். சபையை உருவாக்கினவர் நல்லவர் தான். சபைக்காக ரத்தத்தை சிந்தினவர் நல்லவர் தான். கசப்பான கனி வருது, எங்க இருந்து வருது? ஒரு 4 காரியம் சொல்றேன். 4 காரியம் வேகமா கவனிக்க போறோம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அவர் அதை வேலி அடைத்து
கவனிக்கணும். அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி போதும். அவர் அதை வேலி அடைத்து, நான் சொல்றேன், அவர் அதை வேலி அடைத்து நல்ல செடிகளை நட்டார், நல்ல இடத்திலே நட்டார். பிறகு எப்படி கசப்பான கனி வந்தது? ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தா, இவங்க எல்லாரும் எதுக்குள்ளதான் இருக்கணும்? தோட்டத்துக்குள்ள இருக்கணும். இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? 11ஆம் வசனம். சாராயத்தை நாடி சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடேற்றும்படி. போது எங்க போயிட்டான்? ஹலோ, எங்க நிக்கிறாங்க? சாராய கடையில் நிக்கிறான். 12ஆம் வசனம். அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் பாருங்க, சுரமண்டலம், தம்புரு, மேளம், நாதசுரம், மதுபானம் விருந்து கொண்டாடுகிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஹலோ, அப்படின்னா தோட்டத்தை வச்சவர் நல்லவர் தான், தோட்டத்துல வைக்கப்பட்ட செடி நல்ல செடி தான். சில சொல்லுவாங்க, இந்த சகோதரி நல்ல சகோதரி தானே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நான் சொல்லட்டுமா, வேலையை தாண்டிட்டாங்க, பிரச்சனை வந்துருச்சு. எதை தாண்டிட்டாங்க? விசுவாசிகளே, வேலையை தாண்டாதீங்க. தேவன் உங்களுக்கு அமைத்து வைத்த வேலையை தாண்டாதீங்க. தேவனுடைய அன்பு என்கிற வேலையை தாண்டாதீங்க. தேவனுடைய பாதுகாப்பு என்கிற வேலையை தாண்டாதீங்க. தேவனுடைய பராமரிப்பு என்கிற வேலையை தாண்டாதீங்க. தேவனுடைய கிருபை என்கிற வேலையை தாண்டாதீங்க. தேவனுடைய ஆவிக்குரிய தன்மை என்கிற வேலையை தாண்டாதீங்க. வேலை தாண்டினான் என்றால் உலகத்துக்குள் போய்விட்டான் என்ற அர்த்தம். வேலையை தாண்டினான் என்றால் உலகத்தில் இருக்கிற ஆசாவாசங்களுக்கு அடிமையாகி விட்டான் என்ற அர்த்தம். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு வேலைக்குள்ள, ஒரு எல்லைக்குள்ள வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒரு எல்லை நியமிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு வரையறை நியமிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு வரைமுறை நியமிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் என்னுடைய எல்லை, உண்மை என்னுடைய எல்லை, நீதி என்னுடைய எல்லை, நியாயம் என்னுடைய எல்லை. இதை நான் தாண்டும் போது மதுவான பிரியனாகி, அங்கே வாசிக்கிறோம், சுரமண்டலம் வாசிக்கிறவரோடு, வீணை வாசிக்கிறவரோடு, மேளதாளம் கொட்டுகிறவர்களோடு, விருந்துகிறவர்களோடு, கழிப்பு செய்கிறவர்களோடு சேர்ந்து கொண்டு ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் மதுவானம் முடித்து தங்களை வெறி கொள்ள செய்து வாழுகிறவர்கள் எல்லாம் கசப்பான கனி கொடுக்கிறவர்களாய் மாறி போனார். ஒரு சபை கர்த்தர் நியமித்த வேலையை விட்டு வெளியேறக்கூடாது. சொல்றீங்க. ஒருவேளை வெளியேறி மதுபானம் குடிக்கிறவனா இருந்தா அவன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னது? கொடுக்கிறது என்னது? ஏன்? கர்த்தர் வைத்த எல்லைக்குள்ளே இருப்போம். உங்க எல்லை என்ன சொல்லுங்க? உங்க எல்லை பரிசுத்தம். எல்லைனா சபையில இருப்பதா அப்படின்னு கேட்டா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சபைக்குள்ள இருந்தா தேட்டம்லாமையா இருப்பான். தேவன் நமக்கு நியமித்த ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லை தெரியுமா? பரிசுத்தம் தான் நம்முடைய எல்லை. தேவன் நியமித்த ஒரு எல்லை இருக்கு. அது ஆண்டவர் உண்மை. தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையானவனாக இருந்தான். யாரு? மோசே. தேவனுக்கு உண்மையா இருக்க நினைச்சுட்டா சபைக்கு உண்மையா இருப்போம், குடும்பத்துக்கு உண்மையா இருப்போம், பிள்ளைகளுக்கு உண்மையா இருப்போம், வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருப்போம், எல்லாத்தையும் உண்மையா இருந்தோம். யாருக்கு உண்மையா இருக்க நினைக்க முதல்ல இந்த எல்லையை தாண்ட நினைக்காதீங்க, இந்த வேலையை தாண்ட நினைக்காதீங்க, இந்த வேலைக்குள்ள இருக்க. தாண்டி விருந்துங்கிறவரோடு கலக்க நினைக்காதீங்க. சிலருக்கு எப்பயும் ஆசை பார்ட்டி பார்ட்டி பார்ட்டி. என்ன பார்ட்டி? சென்னைக்குள்ள எல்லாத்துக்கும் விருந்துதான். சென்னை கிடைக்காத விருந்தே இல்லை. என்ன கொண்டாட்டங்கள் எங்க போனாலும் செலிப்ரேஷன் தான் ரொம்ப நடக்குது. கிறிஸ்தவங்களும் செலிப்ரேஷன் ரொம்ப பண்றாங்க. என்ன செலிப்ரேஷன்?
செலிப்ரேஷன் நான் குற்றம் சொல்லல, தவறு சொல்லல, பண்ணலாம், பண்ணிக்கோங்க. ஆனால் அது ஒரு எல்லைக்குள்ள இருக்கட்டும். ஆமென். அது வரையறைக்குள்ள இருக்கட்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை உலகத்துக்கு காண்பிக்கிறதா இருக்கட்டும். அந்த செலிப்ரேஷனுடைய முடிவு பரிசுத்தம் என்று சொல்லப்படட்டும். அது ஒரு களியாட்டை போல மாறிவிடக் கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டார். வனாந்தரத்துக்குள்ள இருந்தால் இப்ப யார் பாதுகாப்புல இருக்காங்க? வனாந்தரத்துக்குள்ள இருந்தாலும் யாருடைய பாதுகாப்புல இருக்காங்க? பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். இப்ப யாருடைய பாதுகாப்புல இருக்காங்க? ஆண்டுடைய பாதுகாப்புல இருக்காங்க. ஆல்ரைட். ஆனா மோசே மலை மேல ஏறி போயிட்டார். மோசே மலை மேல ஏறி போய் ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், 10 நாள், 5 நாள், 20 நாள், 30 நாள் அப்படியே நெருங்க பார்த்தாங்க. அவருக்கு என்ன ஆனதோ, ஒரு மாசம் பொறுக்க முடியலையா? ஆரோனை கூப்பிட்டு சொல்றாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாங்க. அவன் உடனே சொல்றான், உங்க நகையினங்கள் பொண்ணு வெளியெல்லாம் கொடுது. ஆண்டவருக்கு பொண்ணு நகையெல்லாம் கொடுங்க தரமாட்டாங்க. சர்ச்சு கிட்ட அவங்க நகைலாம் கொடுத்தியான்னு கேட்டா, அவருக்கு வேலையே நம்ம நகை மேலதான் கண்ணா இருக்கப்பா அப்படிங்கிறாங்க. நகைலாம் கொடு அப்படின்னு என்ன கொடுத்தாங்க. எவ்வளவு சேர்த்து தெரியல, எல்லாத்தையும் அக்னியில உருக்குனான். உருக்கி அதை கண்ணுக்குட்டியா செஞ்சு நிறுத்திட்டு, இதோ ஒரு தெய்வம் அந்த போட்டுக்கு அவர்கள் நிர்வாணிகளாக ஆடினார்கள், களியாட்டம் பண்ணினார்கள், கொண்டாடினார்கள், விருந்துண்டார்கள், கழித்தார்கள். தேவனால பார்த்து சொல்றார், ஐயோ மோசே, நீ அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்களும் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் ஐயா. அதனால நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஆண்டுடைய பிள்ளைகளாக நீங்க உங்க நண்பர்களுக்காக பார்ட்டிக்கு போகாதீங்க, கிளப்புக்கு போகாதீங்க, அப்புறம் பப்புக்கு போகாதீங்க. என்னது? பப்புக்கும் போகாதீங்க, பெப்புக்கும் போகாதீங்க. அதனுடைய எல்லையை வேலையை தாண்டுகிறதுக்கு சமமாயிரும். உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற நல்ல கனி வராது, கெட்ட கனிதான் வரும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நீ காலையில் எப்பதான் சங்கீத வாசமே அங்க திராட்சை செடியை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதை அவர் அதன் வேலைகளை பிடுங்கி அதன் அடைப்புகளை பகத்து வருமாறாரா? உங்க பிள்ளை சொன்னபடியா நைட்டெல்லாம் சினிமா பார்த்துட்டு விருதுலாம் சுத்திட்டு வீட்டுக்கு வந்தா என்ன சொன்னீங்க? வாமகனே இப்பதான் மறக்கூடாதா? வாழ்க்கையிலே மறக்க முடியாத அடியாகும். நீங்கள் எல்லை தாண்டுகிறீர்களோ, தேவன் நிர்ணயித்த இடத்தை தாண்டுகிறீர்களோ, தேவன் வழித்த வழியை தாண்டுகிறீர்களோ, தேவன் விதித்த நீதியை தாண்டுகிறீர்களோ, உண்மை என்கிற தத்துவத்தை விட்டு விலகுகிறீர்களோ, பரிசுத்தம் என்கிற எல்லையை விட்டு விலகுகிறீர்களோ, நீதி என்கிற எல்லைகளை விட்டு விலகுகிறீர்களோ, வேண்டாயா? கொண்டாட்டங்களுக்காக கிறிஸ்துவை விட்டு விடாதீர்கள், மதுபானத்துக்காக இயேசுவை விட்டு விடாதீர்கள், வெறி கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவை விட்டு விடாதீர்கள். அவர் உங்களை அழைத்த அழைப்பு வித்தியாசம், அவர் உங்களை வேறுபடுத்த வேறுபடுப்பு வித்தியாசம். உலக மனிதனை போல, சாதாரணமானவனை போல நம்மை நாம் மாற்றிக் கொள்வது எவ்வளவு நல்லதல்ல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அமைதியா இருக்கீங்களா? கொஞ்சம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ஆண்டவர் வகுத்த என் எல்லைக்குள்ள, அவன் விட்ட வேலைக்குள்ளதான் இருப்பேன். ஆமென். அதுக்குள்ள இருந்து நல்ல நடிகளை கொடுக்கிற ஒரு திராட்சை செடியா நான் இருக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவையற்ற இடத்துக்கு போக மாட்டேன். சொல்லுங்க ஆமென். தேவையற்ற விருந்து காரியங்களில் பங்கெடுக்க மாட்டேன். ஆமென். தேவையற்ற பிசாசுடைய ஐக்கியத்தில் பங்கெடுக்க மாட்டேன். பேய்களுடைய பத்தியில பங்கெடுக்க மாட்டேன். மதுபான பண்ணுகிறவர்களோடு கலப்பு செய்ய மாட்டேன். வெறியர்களோடு கூட்டு சேர மாட்டேன். அநியாயக்காரனோடு கூட்டி சேர மாட்டேன். அக்கிரமக்காரனோடு கூட்டு சேர மாட்டேன். இது வருந்துங்க. ஏன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. உங்களை நற்குல திராட்சை செடி ஆண்டவர் நட்டு வச்சிருக்கிறார்.
ஆமென் சொல்லுங்க எத்தனை பேர்? ஆமென். உங்களை நீங்க வீணான காரியங்களுக்கு உட்படுத்தி வீணாக்குகிறாதீங்க, கேவலப்படுத்துகிறாதீங்க. நம்மளும் முழுவதும் கூட்டா வர மாட்டாங்க. நைட்டு முழுவதும் எங்கேயாவது வேடிக்கை காட்டுறாங்கன்னா ஓடிடுவாங்க. அப்படிதானே? கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வர கிறிஸ்தவங்களை ஊரில் பங்கு இதை வச்சாங்கன்னா ஆட்டம் பாட்டம் வைப்பாங்க. திருவிழா அரவரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆபாச நடனங்கள் இருந்துச்சு ஆடுவாங்க. கரகாட்டம், குத்தாட்டம், கும்பாட்டம். அந்த குத்தாட்டம்லாம் இங்கே இருந்துச்சு. கரகாட்டம்லாம் எங்க வந்துருச்சு? நம்ம கிறிஸ்தவத்தில் கரகாட்டம் ஒண்ணுதான் என்ன செய்யல, ஆடல. மற்ற எல்லா ஆட்டம் என்ன செய்யறாங்க, ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆடும் சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க சர்ச்சை கூட விட்டு போய் அங்கே உட்காந்துருப்பாங்க. சர்ச்சை கூட விட்டு உட்காந்துருப்பாங்க. எனக்கு விவரம் தெரியும். நான்லாம் வள்ளி திருமண நாடகம் போட்டாங்க. இதை பார்க்கறதுக்கு நானே அண்ணன் எல்லாரும் சேர்ந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் போயிட்டோம். போய் அங்கே உட்காந்து நைட்டுக்குள்ளே பார்த்து திரும்பி வந்தோம். வந்தால் மாட்டுக்கு குத்துறதுக்காண்டி தார் கம்பு வச்சுருப்பாங்க. முனையில் தார் ஊசி இருக்கும், அதை வச்சுருப்பாங்க. இந்த மனுஷன் தெரியாமல் எடுத்து ஒழிச்சு வச்சுருக்காரு. வந்த உடனே கொடுப்ப பார்த்தா அன்னையோட வழியை மறந்து போனோம், அந்த கல்யாணத்தை மறந்து போன. அது கூட சொன்னாங்க, இல்லை அரிச்சந்திரன் நாடகம் பண்ணுவாங்களா? அரிச்சந்திரன் வேண்டாம் போ, எவ்வளவு வேண்டாம். அன்னையோட மறந்துடுற அந்த ஊர்ல உட்கார்ந்து திருவிழா பார்க்க போறது, அது பார்க்க போறத வாழ்க்கையே விட்டுட்டோம். எனக்கு விவரத்திலே நான் சினிமா தேட்டர் சினிமா பார்த்ததில்லை. என் மனசரிய வீட்டில் உட்காந்து சினிமா பார்த்ததில்லை. அதை பார்க்கவும் மாட்டேன். பஸ்ல திடீர்னு போகும்போது வரும்போது கண்ணை மூடி பார்த்தாலும் வரவங்க சில நேரம் அது வரதான் என்ன செய்ய முடியும்? சோத்திரம் பண்ணிட்டே வைக்கிற வேண்டியதான். நான் யோசிக்கிறேன், எனக்குள்ள ஒரு எல்லையை கட்ட வைத்திருக்கிறார். எனக்குள்ள ஒரு வேலி இருக்கிறது. ஒரு ஆவிக்குரியவன் அந்த வேலையை தாண்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சில சினிமா பார்க்கறதுனால என்ன, கிறிஸ்துமஸ் மட்டும் ஒரு தடவை அடிச்சிருவோம், கிறிஸ்துமஸ் மட்டும் ஒரு நாள் குடிச்சிருவோம், குடல் வெந்து போயிடும். குடல் வெந்து போயிடும். நாங்க ஜோம் பண்ணணும். நீ எந்த ஆஸ்பத்திரி வேணாலும் ஜோம் ஆக மாட்டேன். ஆமா, கிறிஸ்துமஸ் மட்டும் யாருடைய பார்ட்டி சாப்பிட்றாங்க போறாங்க, ஒரு ஏதாவது போய் அவலட்சணமான செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஏதாவது வந்துச்சுன்னா இங்க வந்து உட்கார வச்சுட்டாங்க. 30 நாள் பாசிட்டிவ் தான் ஜோமாகாது. ஆமென். ஏன்னா எனக்கு ஒரு எல்லையை கட்ட வந்திருக்கிறார். இந்த வேலையை ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கு நான் தாண்டவே மாட்டேன். ஆமென். இரண்டாவது காரியம் 5ஆம் அதிகாரம் 12 அவர்கள் சுரமண்டலத்தையும் மேளத்தையும் நாகஸ்வரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். அங்க அழகாக போட்டிருக்கு. அடுத்து ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்காமல் அவர் கர்த்தரின் செய்கையை சிந்திக்கவும் இல்லை. கர்த்தரை பார்க்கல, அவரை சிந்திக்கவும் இல்லை. ரொம்ப பேருக்கு கர்த்தரை பத்தி நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆமென். ரொம்ப பேருக்கு என்ன ஜெபம் பண்ணிக்கலாம், நேரம் இல்லை பாஸ்டர். எவன் ஆராதனை போறியா, நேரம் இல்லை பாஸ்டர். என்ன ஒரு தடவை பாசிட்டிவ் பிரேக் வர்றது நேரமே கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்காது. ஒரு நேரம் வரும். நீங்க ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்க மறுத்தா உங்களை ஆண்டவர் நேரமே எல்லா நேரமும் இங்கே உட்கார வச்சுருவாரு. நான் போய்க்கலாம் சொல்ல மாட்டேன். நீ கவனிச்சுட்டே இருக்க. அது ஆட்கள அது நடந்துட்டே இருக்கு. நீங்க ரெகுலரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து பழகிக்கோங்க.
ஜோமனை பழகிக்கோங்க, வேதத்தை படிக்க பழகிக்கோங்க, கர்த்தரை தேட பழகிக்கோங்க, ஆலய ஆராதனை போக பழகிக்கோங்க. ஆண்டவர் அங்கெல்லாம் போக முடியாது, சர்ச்செல்லாம் போக முடியாது, எனக்கு நேரமே இல்லை, வேலைதான் அப்படின்னா ஒரு நாள் வர்றப்ப எங்கடா கூட்டம் நடக்குது, எங்கடா நேரம் கிடைக்கும், எப்படா போகலாம் அப்படிங்கிற ஒரு சமயத்தை வாழ்க்கையில உண்டாக்கி விட்டுவார். அந்த அளவு நெருக்கத்தை அனுப்பிடுவார். பார்க்கணும், கர்த்தரை விட்டு விட்டார்கள், தேவனை விட்டு விட்டார்கள். நல்லா கவனிக்கணும், தேவனோடு இருந்தா நல்ல வழி கொடுக்கலாம். தேவனை விட்டுட்டா எத்தனை பேர் ஆண்டவரோடு கேட்க சொல்றீங்க? ஐயா, எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு சரியா இருக்கு, மனசாட்சியின் அடிப்படையில் சரியா இருக்கு. கைவிதி அழுவாங்க. நீங்க நல்ல கனி கொடுக்கிறவங்களா வருவீங்க, வளருவீங்க. ஆமே, உங்க சுபாவம் நல்லா இருக்கும். கனிலாம் இருந்தது, கனி நல்லது. இப்போ நீங்க எல்லாம் கனி இயல்பாவே கனி கொடுத்தா இவன பழமா உட்காந்துருக்காங்க இல்லையே. கனி நல்லது, நல்ல சுபாவம். ஒரு கிறிஸ்தவன் எப்பயுமே நல்ல சுபாவம் வரும். கெட்ட வார்த்தை எழுதிக்கூடாது, வரக்கூடாது. நல்ல பேச்சு இருக்கணும். நீங்க ஆண்டவரோடு பழகினா தான் பேச்சு வார்த்தையெல்லாம் மாறும். இன்னும் ரசிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, இன்னும் பேச்சு வழக்கு மாற மாட்டேன். கெட்ட வார்த்தை பேசுறவங்க இருக்கிறாங்க, துஷ்டமா பேசுறவங்க இருக்கிறாங்க, மற்றவங்களை சபிக்கிறவங்க இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு விரோதமாய் தன் வாய் என்று திறக்கிறவங்க இருக்கிறார். அது ஒரு நல்ல கனியின் அனுபவம் அல்ல. தேவனோடு இருக்கிறவர்கள் தேவனை போல மாறி இருப்பார்கள். இவர் தேவனை விட்டுவிட்டார், அவரை சிந்திக்கவே இல்லை, அவரை நினைக்கவே இல்லை. அப்ப என்ன செஞ்சாங்க? தேவனை விட்டு இவங்க என்ன பண்ணாங்க? பைபிள கொண்டு பாருங்க. தாங்கள் மாத்திரம் 8வது வசனம், தாங்கள் மாத்திரம் என்னவா? தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் இருக்க தாங்கள் மாத்திரம். கவனிக்கணும், ஆண்டவர் வேண்டாம், நாங்க மட்டும் நல்லா இருக்கணும் நினைக்கிற கூட்டம் கவனிக்கணும். அடுத்த வசனம் மட்டும் பாருங்க. தங்களை ஞானி என்று எண்ணிக்கொண்டார்கள். இருக்கா? கேட்டீங்களா? நல்லா கேளுங்க பாருங்க. 21 வசனம். தங்கள் பார்வைக்கு ஞானி, தங்கள் பார்வைக்கு ஞானி. நாங்கள் மாத்திரம், தாங்கள் மாத்திரம் தங்களுடைய பார்வைக்கு, தங்களுடைய எண்ணத்துக்கு, தங்களுடைய விருப்பத்துக்கு, தங்களுடைய எண்ணப்படி என்ன சொல்றாங்க? நாங்கள் 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 நாங்கள். கொரிந்தியர் அழகா சொல்றார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல, தங்களை தாங்களே மெச்சிக் கொள்ளுகிறவர்கள், தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ளுகிறவர்கள், தங்களை தாங்களே ஒப்பிட்டுக் கொள்ளுகிறவர்கள். இவங்கெல்லாம் நல்ல கனி கொடுக்கிறவங்களா? ஆண்டவரை விட்டுட்டு நாங்கள் மாத்திரமான அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவரை விட்டுட்டு நாங்கள் ஞானிகள் அப்படின்னு சொல்ற கூட்டம், ஆண்டவரை விட்டுட்டு நாங்கள் தான் புத்திமான் சொல்ற கூட்டம். ஆண்டவர் சொல்றாரு, இது கசப்பான கனி கொடுக்கிறேன். நீங்க இங்க யாராவது நாங்க தான் அப்படி ஏதாவது சொல்றீங்களா? சரி சொல்றா, நாங்கெல்லாம் அந்த காலத்துலயா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல கொடி கட்டி பிறந்தோம், இந்த காலத்துல சொல்லாதீங்க. அது வீண் புகழ்ச்சி, வெட்டி பேச்சுக்கு நமக்கு என்ன இல்ல, இடம் இல்ல. வாழ்ந்தோம் என்ற காலம் இருந்தது உண்மையா இருக்கலாம், ஆனா வீழ்ந்து போனமே. நிற்கிறோம் என்று இருந்தால் அது ஓகே, சந்தோஷம் தான். அந்த காலத்துல நல்லா இருந்தான், இப்ப கெட்டு போனோம், எங்கேயோ விழுந்துட்டோமே. நாங்கள் ஞானிகள், தங்கள் பார்வையில் தாங்களை மெச்சிக் கொள்கிறவர்கள், தங்களை தாங்களே பரிசுத்தவான் என்று சொல்கிறவர்கள்.
சத்தியம் தெரியணும். அவன் இங்க இருக்கிற யாருக்கும் சத்தியமே தெரியாது. சிலர் சொல்லுவாங்க, சில இந்த சபையில் இருக்கிற எனக்கு ஒரு ஆளுக்காக சத்தியமே தெரியும், அது யாருமே தெரியாதுன்னு நினைச்சா நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். முதல்ல அந்த அடிப்படை அந்த வார்த்தை தப்பு, தூக்கி எடுத்து. சத்தியம் தெரியாதவனும் சபைக்குள்ள வர முடியாது. சத்தியமாவது என்ன? சத்தியமாவது என்ன? வசனம். சத்தியமாவது என்ன சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து. வேற என்ன சத்தியம் தெரியணும்? இயேசு தெரியாத யார் இருக்கா? எல்லாருமே சத்தியம் தெரியும். விட்டா கலைஞருக்கு தெரியும்ன்றாங்க, வைகோவுக்கு தெரியும். வைகோ பேசாத மேடை பேச்சா? ஒரு முறை பவுலை பத்தி அவர் பேசுறாரு, ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினார், ஒரு முறை தாவீதை குறித்து பேசினார். அவருடைய பேசலாம் கேட்டா நம்மளாம் என்னடா பைபிள் படிச்சிருக்கோம், மனப்படமும் வசனத்தை கடற்கடை அடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது சத்தியமா. சத்தியம் தெரிஞ்ச விஷயம் இல்ல, சத்தியத்துல நடக்கிறீங்களான்ற விஷயம். சத்தியத்தின்படி வாழுகிறீர்களான்ற விஷயம். யோவான் காய்கூந்தருக்கு எழுதுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நடக்கிறார்கள். ஹலோ, உங்களை நீங்கள் மெச்சிக்கொள்ளாதீங்க, உங்களை நீங்கள் பெருமையா பார்க்காதீங்க. என்ன போல ஆளானது எவர் காலத்துல அப்படின்னு சொல்லாதீங்க. கூந்தல்லாம் ஆண்டவர் அனுப்புகிறாரு. என்னமோ ஆண்டவர் 3 வாரம் சொல்லிட்டே இருக்காரு, நான் சொல்லியிருக்கேன். யாராவது வீட்டில் ஒட்டு முடி வச்சிருக்கீங்களா? சொல்லணும் ஒரு ஏழு கொடுத்துட்டே இருந்தார். தயவு செய்து வச்சிருந்ததுக்கு வெளியே போகல. உங்க வாழ்க்கைக்கு பெரிய இடத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம். இதுல இல்லாமையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறதா? பிசாசு அங்க கூட உட்கார்ந்துருக்கான். தங்களை தாங்களே மெச்சிக் கொள்ளுகிறவர்கள், தங்களை நேர்மையாக பேசுகிறவர்கள், பணம் காசு இருந்தா தங்களை பெருமையை எண்ணிக்கொள்வது தப்புன்ற, அழகு இருந்தா உங்களை நீங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வது தப்புன்ற. கைவிதி கத்தர் நன்றி சொல்லுங்க. உங்களை வச்சு நீங்க அளக்காதீங்க, கிறிஸ்துவை முன்வைத்து உங்களை அளந்துவாங்க. பவுல் சொல்றார், நீங்கள் எந்த அளவின்படி வளரணும்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகும்படி வளருங்கள். கிறிஸ்துவுடைய அளவில் நீங்கள் எப்படி வளர்ந்திருக்கிறீர்கள்? அந்த விசுவாசியை விட நான் சூப்பரா இருக்கேன் யாராவது சொன்னா அங்கேயும் தப்புன்றேன். அதனால அடிப்படையில் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தள்ளி வைக்கிறார், அடிப்படையில் சில நன்மைகளை கர்த்தர் ஒதுக்கி வைக்கிறார். எல்லாருடைய ரட்சிப்பு ஒண்ணுதான், எல்லாரும் எந்த சத்தியம் ஒண்ணுதான், எல்லாரும் அந்த சத்தியத்தில் நடக்கிறோமா என்பது முக்கியம். இதுல நேர்மையாக சொல்ல ஒருவருக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசியார் வெளிப்படுத்துற விசேஷம் மட்டும்தான் பேசுவார், வேற ஒண்ணுமே பேச மாட்டார். இறந்து போனான்னு நினைக்கிறேன், வேதமணின்னு அவர் பேர். வருவார், சபைக்கு வருவார், அண்ணன் முண்டுவார். வெளிப்படுத்தின விஷயம் ஒன்னாவது யாரோட அப்படியே தொடர்ந்தா 3 மணி நேரம் பேசுவாங்க. 3 hours. அத்தனை எதை பத்தி தான், வேற எதை பத்தி அவருக்கு. ஆனா சொல்றாரு, எனக்கு தெரியாத சத்தியம் எவனுமே தெரியாதுவார். நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன், சத்தியத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன்.
சத்தியத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன். இப்ப நான் அதுல என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? பழக்கப்பட்டு இருக்கேன். சத்தியத்தில் நடக்கிறதுல பழக்கப்பட்டு இருக்கேன். பவுல் சொல்றாரு, தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கிறவன். கிறிஸ்துவுக்கு முன்னாடி தேறினவன் ஒருவனும் இல்லை. ஆனாலும் எல்லாரையும் தேறினவனாக நிறுத்துவதற்கு என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுகிறோம். அவர் பூரண சற்புணராக இருக்கிறது போல நாமும் என்ன செய்யணுமா? பூரண சற்புணர் ஆகிறதுக்கு பிரயாசப்படணும். உங்களை நீங்களே பார்த்து உங்களை நீங்களே வச்சுட்டு உங்களுக்கு நீங்களே இடம் கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்களே அலந்துட்டு இருந்தா நீங்க நல்ல கனி கொடுக்கிறவர்கள் அல்ல. மூணாவது சொல்றேன், 23 ஆகையால் 23 பரிணாமத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்கள் கையோ. ஏன் கசப்பான கனி கொடுத்தாங்க? ஒன்னு வேலையை தாண்டிட்டாங்க, எல்லையை தாண்டிட்டாங்க. ஏன் கசப்பான கனி கொடுத்தாங்க? 2 தேவனை விட்டுவிட்டு தங்களை பெருமையாக பேசிட்டாங்க. ஏன் கசப்பான கனி கொடுத்தாங்க? 3வது சொல்றேன், விலை போயிட்டாங்க. எப்படி விலை போயிட்டாங்க? ஹலோ விசுவாசிகள், நீங்க யாரும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? விலை போகக்கூடாது. உங்களை நீங்க வித்துறாதீங்க. புரிஞ்சதா சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் கையை வைத்து காட்டுங்க. உங்களை நீங்க வித்துறாதீங்க. சினிமால நடிக்கிற எல்லா பேரும் அழகை விற்கிறான். அடுத்தானா அழகை கொஞ்ச நாள் கழிச்ச பிற்பாடு கரடியான பிற்பாடு யாராவது சினிமா நடிக்க கூப்பிடுவாங்களா? கரடனான பிறகு கூப்பிடுவாங்களா? ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் 70 வயசானாலும் நடிச்சுட்டு இருக்காரு. 70 வயசாச்சு, நான் மாத்துவோம் அப்படின்றாரு. ஆனா என்ன செய்யறாரு? நடிப்பு உலகத்துக்கு ஓகே போயிட்டு போகுது, என்ன பண்ணி போறாங்க நமக்கு என்ன. ஆனா நீங்க விளம்புகிறாங்க. ஆவிக்குரியவர்கள் பரிதானத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆவிக்குரியவர்கள் ஒருவனிடத்திலே ஒரு ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக பொய்யை உண்மை என்று உண்மையை பொய் என்று சொல்லாதீங்க. ஆவிக்குரியவர்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கப்படணும். ஆகவே இந்த சகோதரி ஐஸ்வர்யா நல்லா இருக்கும், அதனால நன்மையை தீமை என்று தீமையை நன்மை என்று சொல்லாதீங்க. ஆவிக்குரியவர்கள் உங்களுடைய ஆதாயத்துக்காக இருளை வெளிச்சம் என்று வெளிச்சத்தை இருள் என்று சொல்லாதீங்க. அப்படி சொன்னா நீங்க என்ன அர்த்தம்? விளம்பரீங்கன்னு அர்த்தம். ஐயா நல்லா விளை போகல அப்படின்னு சொல்றது யாராவது இருக்கீங்களா? நான் சொல்றேன், இப்ப வாச சொல்லு, கைது மட்டும் வைத்துக்காரு தூக்க மாட்டீங்களே தெரியும். அப்படின்னா எங்கேயோ விளை போயிட்டோம்னு அர்த்தம். ஆகாம் ராஜா தானே, இஸ்ரவேலின் ராஜா தானே, அவன் இயேசபேல்கிட்ட விளை போயிட்டான். பைபிள் போட்டிருக்கு, கேடானவர்களை செய்யும்படி தன்னை விட்டு போட்ட ஆகாம். யாரோ ஒருவர் சொல்லுகிறதை செய்வதற்காக உங்களை நீங்கள் விற்கலாமா? நீங்கள் விற்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, நீங்கள் வாங்கப்பட்டவர்கள். அதன் உறுதியாக பைபிள் அழகா போட்டு, நீங்க யார் தெரியுமா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். சாதாரணமா இல்லையா? நீங்க யாருக்கு ஒன்னும் புரிஞ்சிருக்கீங்கன்னா ஒரு நாள் யாருக்கு நம்ம விலை போகவே மாட்டோம். யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு விலை வைத்தான். கேயாஸ் அந்த வெள்ளிக்கு மாற்று வஸ்திரத்துக்கு விலை வைத்தான். ஆகான் அந்த பாபிலோனிய சாமிக்கு வெள்ளி தாளத்துக்கு விலை வைத்தான். இவைகளெல்லாம் பெறுவதற்கு நாம் ஆராதிக்கிற இயேசு விலை குறைந்தவரா? நான் சொல்லுவேன், அவரே விலையேறப்பட்டவர். அவர் விலையேறப்பட்டவர் மாத்திரமல்ல, அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் நம்மை. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் உங்களுடைய அல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? விலை கொடுத்து வாங்கப்பட்ட விலையேறப்பட்ட விசுவாசத்தை வைத்திருக்கிறார்.
எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் விலையேறப்பட்டது. ஆமென். இந்த விசுவாசத்தை அழிக்க முடியாது, எந்த சக்தியால் அழிக்க முடியாது. ஆமென். ஏன்னா பைபிள் சொல்லுது, விசுவாசத்தை தொடங்கினவர் அவர்தான், முடிக்கிறவர் அவர்தான். இடையில 1000 பேர் வந்து என் விசுவாசத்தை கெடுத்து போட என்னென்ன சூழ்ச்சிகளை செய்தாலும் சொல்லணும், நீங்க எல்லாரும் இந்த ஜீவனே இந்த கூட்டிலிருந்து போனாலும் என் விசுவாசத்தை எதிலிருந்து பறிக்க முடியாது என்று சொல்லுகிறானா? நீங்க தான் என் உண்மையான கிறிஸ்தவங்க, நீங்க தான் மெய்யான கனி கொடுக்கிறவர்கள், நீங்கள் கசப்பான கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? உழைப்பவர்களாய் மாறிவிடுவீர்கள். உலகத்தின் ஆசாவாசங்களுக்காக விட்டு போடாதீர்கள், பாவ செயல்களுக்காக விட்டு போடாதீர்கள், அக்கிரம காரியங்களுக்காக விட்டு போடாதீர்கள். தேவனுடைய சுபாவத்தை மறந்து உங்களை விட்டு போன்ற ஒரு ஆகானை போல, ஒரு ஆகாமை போல, ஒரு கேரசியை போல, ஒரு யூதாசை போல வாழ்க்கையை மாறி போகாதீர்கள். ஏன்? இதையே பெற்ற சிரேஷ்ட புத்திரவாதத்தை பெற்றிருந்த ஏசா அற்ப கூழுக்காக சிரேஷ்ட புத்திரவாதத்தை விட்டு போட்டானே, அவன் ஆஸ்தியை விட்டு போட்டானே, அவன் பிற்பாடு அதை அடைபடி தேடியும் அதை பெற முடியாமல் போயிட்டான். சில பொருளை காட்டி மயக்கலாம், சிலரை அன்பை காட்டி மயக்கலாம், சிலரை பணத்தை காட்டி மயக்கலாம். அந்த கூட்டத்தில் நீங்க யாராவது இருக்கீங்களா? விலைக்கு வாங்கப்பட்ட நான் இனி ஒருவனுக்கு விலை போக விரும்பவில்லை. ஆமென். கடைசியா சொல்றேன், ஏன் கசப்பான பணி அப்படின்னா, 2ஆம் சம்பவம் 2ஆம் சம்பவம் அவரது வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடி நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி நல்ல திராட்சை பழங்களை தருவதென்று காத்து இவரா செய்து பண்ணி உண்டு பண்ணி நட்டு வச்சு எல்லாம் செஞ்சு அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன வச்சவருக்கு என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். நல்ல கனியை கொடுக்கணும். ஏன் கொடுக்கல அப்படின்னா தேவனை புரிந்து கொள்ளவில்லை. யார் புரிஞ்சுக்கல? கடைசியா நான் கேட்கிறேன், எத்தனை பேர் ஆண்டவரை புரிஞ்சிருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை புரிஞ்சிருக்கீங்க? அவருடைய சுபாவத்தை எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்க? அவர் செய்த நன்மைகளை எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்க? ஏன் இவ்வளவு பாடு? ஏன் வாழ்க்கை அழிக்கப்படணும்? ஏன் சிலுவை சுமக்கணும்? ஏன் தன் ஜீவனையை கொடுக்கணும்? கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் விடவே மாட்டோம். ஆண்டவர் விடவே மாட்டோம். என் எனக்காக வேலை அடைத்தவர், எனக்காக கற்களை பொறுக்கினவர், எங்கோ இருந்த காட்டு திராட்சை செடியா இருந்த என்ன பிடுங்கி கொண்டு வந்து நற்குல திராட்சை செடியாக நட்டு அதற்கு நீர் பாய்ச்சி அதற்கு வேண்டியதை செய்து வேலை அடைத்து கோபுரத்தை உண்டாக்கி அதிலே ஆலயம் உண்டாக்கி நல்ல கனி கொடுக்கும். என் பிள்ளை நான் வளர்த்த வரும், எனக்காக எதனாலும் செய்யும் என்று ஆவலோடு ஆசையோடு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்க கொடுத்தது என்னவோ கசப்பான கனி. உன்னை படைத்த ஆண்டவர் எவ்வளவு தூரம் புரிந்திருக்கிறாய் என்பது இங்கே விளங்குகிறது. உன்னை அழைத்த ஆண்டவரை எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறாய் என்பது இங்கே விளங்குகிறது. ஆகவேதான் இங்கே வாசிக்கிறோம் அந்த 13வது வசனத்துல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். யாரை குறித்த அறிவில்லை, யாரை குறித்த புரிதல் இல்லை, யாரை குறித்த தெளிவு இல்லை, அழைத்த ஆண்டவரை குறித்த புரிதல் இல்லை, படைத்த ஆண்டவரை குறித்த புரிதல் இல்லை. ஒண்ணு தெரியுமா? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு துக்கம், எவ்வளவு அனுகூலமற்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் என்னை ஒருவன் அழைத்திருக்கிறார், என்னை ஒருவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், என் மீது ஒருவர் அன்பு செலுத்தி இருக்கிறார், என்னை ஒருவர் மறக்காதவர் இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் இருக்கிறார், சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தின ஒருவர் இருக்கிறார். அவருடைய அன்பை நான் புரியாமல் இருக்க முடியாது. யாரும் எனக்காக கிரயம் செலுத்த முன்வராத போது அவர் எனக்காக கிரயம் செலுத்தினார்.
யாரும் என் ஆபத்திலிருந்து தூக்கிவிட வராத போது அவர் வந்து என்னை தூக்கிவிட்டார் ஐயா. எல்லோரும் என்னை கைவிட்டு போன போது அவர் வந்து ரத்தத்திலே கிடந்த என்னை தூக்கி என்னை சுத்தப்படுத்தி என்னை குளிப்பாட்டி என்னை ஒரு ஆளாக்கி ஒரு நல்ல மனிதனாய் மாற்றினார் ஐயா. எல்லோரையும் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வெட்டி கொன்று போடுங்கள், ஆற்றிலே எரிந்து போடுங்கள் என்று சொன்ன போது மோசையை மாத்திரம் பக்குவமாய் பாதுகாக்க அவன் தாய்க்கு கிருபை கொடுத்து நாணப்பட்டி செய்து அதிலே விடுவதற்கு கிருபை கொடுத்து அவனை தூக்கி எகிப்தின் அரண்மனையை வளர்த்து அவனை ஆளாக்கி உருவாக்கி அவன் ஆந்திரத்துக்கு போன போது அங்கேயும் காப்பாற்றி அவனுக்கு ஒரு மனைவி கொடுத்து அவனுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து அவனை இஸ்ரவேலிலே பெரிய மனிதனா மாற்றி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு மோசையை உருவாக்கின அந்த ஆண்டவருடைய அன்பை எப்படியா மறக்க முடியும்? எப்படியா மறக்க முடியும்? இந்த ஊருக்குள்ள வரும்போது பெருங்கையா வேதனையோடு வந்த உங்களை இதுவரைக்கும் காப்பாற்றின ஆண்டவரை எப்படியா மறக்க முடியும்? ஆகாரம் இல்லாத, வீடு இல்லாத, தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்த நம்மை இதுவரைக்கும் ஆச்சரியமாய் நடத்தி வந்த தேவனை எப்படியா மறக்க முடியும்? கையை வைத்து ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? அவரை நான் புரிந்து கொள்ளாமல் போனால் நான் மனிதனாக இருக்க முடியாது. அவரை நான் புரிந்து கொள்ளாமல் போனால் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. என்னை நடத்தின விதத்தை அறியாமல் போனால் மனிதனாக இருக்க முடியாது. கெட்டு கிடந்த எண்ணெய், வேதனையோடு கிடந்த எண்ணெய், குற்றுயிராய் விடைப்பட்டு கிடந்த எண்ணெய், சாக கிடந்த எண்ணெய், பரிதாபத்துக்குரியவனாய் கிடந்த எண்ணெய் கர்த்தர் மீட்டெடுத்தாரே. நிற்கலாம் அவர் விஷயம். நான் அவரை புரிந்து கொண்டு வாழ விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அவருடைய அன்பை அறிந்து கொண்டு வாழ விரும்புகிறேன். நான் அவருக்காக வாழ விரும்புகிறேன். அவருடைய ஆவலை புரிந்து கொள்ள விரும்புகிறேன். என் மேல வச்ச அன்பை நான் ஒரு நாள் மறக்க முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க? என் மேல வச்ச அந்த ஆண்டோடைய அன்பை ஒரு நாள் மறக்க முடியாது. அதனால நான் இன்னையிலிருந்து என்கிட்ட இருக்க எல்லா கெட்ட காரியத்தை தூக்கி எரிய போறேன்னு சொல்றவங்க கையை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னுடைய பேச்சிலே ஆண்டவருக்கு துக்கம் உண்டாக்குற காரியம் இருந்தா எல்லாத்தையும் தூக்கி எரிய போறேன். என்னுடைய செயல்களை நல்லதாக இருந்தா தூக்கி எரிய போறேன். நான் ஆண்டவருக்காக வாழ, அவருடைய ஆசையை நிறைவேற்ற, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அவருடைய அன்பை நான் மறந்து வாழ முடியாது. அவருடைய அன்பை பிரிந்து வாழ முடியாது. அவருடைய அன்பை விட்டு வாழ முடியாது. அவர் அன்பு எனக்கு போதும். மறப்பேனோ உமது அன்பை